ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளோட இந்த வீடியோவில் ரொம்பவே சூப்பரான ஒரு ரெசிபி பார்க்கலாம். நீங்களும் நான் வெஜிடேரியனாக இருந்தீங்கன்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் இன்றைக்கி செஞ்சுருக்குது காடை மிளகு கறி வறுவல். இது ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு, நல்ல ஒரு டேஸ்ட்டாக வந்திருக்கு. இது சாம்பார் சாதம், ரசம் சாதம், இது மாதிரி நிறைய சாப்பாட்டுக்கு ரொம்பவே சூப்பரான ஒரு சைட் டிஷ்ஷாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க இப்போ எப்படி செய்யலாம் அப்படிங்கிறது நம்மளோட வீடியோக்குள்ளே பார்க்கலாம். அகலமான பாத்திரம் வச்சுட்டு அதில் நம்ம நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெய் இல்லை அப்படின்னா வேறு சன்ஃப்ளவர் எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெய் சேர்த்தோம் அப்படின்னா இன்னும் நல்ல ஒரு டேஸ்ட் கிடைக்கும். இப்போ இதில் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் பெருஞ்சீரகம் சேர்த்துக்கலாம். அது கூடவே சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் 2 கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இது லைட்டாக வதங்கி வரட்டும். நம்ம சின்ன வெங்காயம் சேர்க்கும் போது வந்துட்டு நம்ம காடை வந்துட்டு அந்த மசாலாலாம் நல்லா இனிச்சிக்கிட்டு நல்ல ஒரு டேஸ்ட் இருக்கும். அது கூடவே ரம்பலை சேர்த்துக்கலாம். ரம்பலையும் சேர்த்து லைட்டாக வதங்கட்டும். வெங்காயம் ரொம்ப வதங்கணுன்னு தேவை கிடையாது. அந்த லைட்டாக வெங்காயம்லாம் பிரிஞ்சு வந்தால் போதும். இந்த டைமில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஸ்மெல் போகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். இப்போ நமக்கு இஞ்சி பூண்டோட ஸ்மெல் போயிடுச்சு. இந்த டைமில் 2 தக்காளி கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கலாம். நல்லா பழமான தக்காளியாக சேர்த்துக்கலாம். அப்போ தான் நல்ல ஒரு டேஸ்ட் கிடைக்கும். இப்போ நமக்கு வெங்காயம் தக்காளியெல்லாம் வதங்கிறதுக்காக கல் உப்பு சேர்த்து வதக்கி விட்டுக்குவோம். மூணு பச்சை மிளகாய் நமக்கு காரத்துக்கு தகுந்தாப்புல சேர்த்துக்கலாம். மிளகாய்த்தூள் 1/2 ஸ்பூன், மஞ்சள் தூள் 1/4 ஸ்பூன் சேர்த்து வதக்கி விட்டுக்குவோம். இது கொஞ்ச நேரம் வதங்கி வரட்டும். இப்போ ஓரளவு வதங்கினதுக்கப்புறம் நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க காடையை இது கூட சேர்த்துக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுப்போம். இது கூடவே கறி மசாலா தூள் 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி தூள் 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுவோம். நமக்கு மசாலா இந்த அளவுக்கே போதும், ரொம்ப போட வேணாம். நம்ம கிரேவி எப்படின்னா இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நம்ம இப்போது மிளகு கறி செய்கிறோம், அதனால் கொஞ்சமாகவே மசாலா சேர்த்துக்கிட்டால் போதும். இப்போ வேகிறதுக்காக தண்ணி சேர்த்துக்கலாம். நான் இப்போ இதில் 2 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கிட்டேன். 1/2 லிட்டரு கிட்ட தண்ணி சேர்த்துட்டேன். இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொதிக்க விட்டுப்போம். இதை அப்படியே க்ளோஸ் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்கட்டும். ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதித்து வரட்டும். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ நமக்கு தண்ணியெல்லாம் சுண்டி எனக்கு கரெக்டாக 25 நிமிஷம் ஆயிடுச்சு. தண்ணியெல்லாம் சுண்டி நல்லா சூப்பராக வெந்து வந்துடுச்சு. நமக்கு கறியும் நல்லா கரெக்டாக வெந்து வந்துடுச்சு. இந்த டைமில் 1 ஸ்பூன் ஜீரகம் எடுத்துக்கலாம். 1 ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கலாம். இது ரெண்டையும் சேர்த்து நல்லா தட்டி விட்டு எடுக்கணும். ரொம்ப தூள் பண்ண வேணாம், கொஞ்சம் கொர கொரன்னு இருக்கணும்.
நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அரைக்கிறதுனால அரைச்சிக்கலாம். இது கொஞ்சம் கொரண்டே தட்டி எடுத்துக்கலாம். இது போல் இருந்தால் போதும். ஒரு பக்கெட்டு நமக்கு காடையும் வெந்து ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம இந்த மிளகு ஜீரகத்தை இது கூட சேர்த்துக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். அடியோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். வாசனையே நமக்கு கமகமன்னு இருக்குது. நல்லெண்ணெய் சேர்த்தோம் அப்படின்னா நல்லாவே ஒரு டேஸ்ட்டில் வரும் நமக்கு. அவ்வளோ சூப்பராக இருக்குல்ல. நமக்கு இன்னுமே நல்லா காரமாக வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கூட மிளகு சேர்த்துக்கலாம். எனக்கு இந்த காரம் வந்து கரெக்டாக இருக்குது. அவ்வளோ ஸ்பைஸியாக ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. இது வந்துட்டு நமக்கு ரசம் சாதத்துக்கு வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா அல்டிமேட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் இன்னும் சூப்பரான ரெசிபியோட மீட் பண்ணுறேன். தேங்க்யூ, பாய்.